இறைவா, இந்த சதிக்காரிய பார்த்தாயா? என்னுடைய தாய்மாமுடைய பேச்சை கேட்டல்ல திரும்ப செய்து கொண்டேன். ஆனால் தொட்டதாலே கட்ட கடவுளுக்கு துரோகம் செய்து விட்டு சென்று விட்டாலே. இறைவா இறைவா, கடவுள் மனிதனாக பிறக்கவே அவன் காதலித்து வேதனையால் வாழவே கடலினிலே மூழ்கவே பெண்ணென்றால் என்னவென்று உணரவே கடவுள் மனிதனாக பிறக்கவே நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே. எனக்கா இப்படிப்பட்ட நிலைமை வர வேண்டும்? எனக்கு என்ன நிலை என்றால், என்னுடைய தங்கை சாந்தியை அடிமல் அடியெடுத்தேனே. என்னுடைய சாந்தியுடைய நிலைமை என்னோட தெரியவில்லையே. என் தங்கையை காண முடியாதா? என் சாந்தியை காண முடியாதா? என் தங்கையை காண முடியாதா?
ஆடுங்க நிக்க மாட்டுது, ஓடுன்னு ஓடுது. இந்த வயசான காலத்துல நடக்க முடியல. அந்த கம்யூனிட்டிக்கு பிறந்தது ஆடு தங்க மாட்டேங்குது, கூட ஆடு மேய்க்க மாட்டேங்குது. என்ன பண்ணுது? நம்ம வயிற்றுல பிறந்திருந்தா பரவாயில்ல, நம்ம சொல்ற பேச்சு கேட்கும். நமக்குதான் ஒரு குழந்தை குட்டி இல்லைன்னு சொல்லிட்டு தம்பி புள்ளி எடுத்து வளர்த்து ஆளாக்கனா அது அடங்கல. கூட வருது, கொஞ்ச நேரம் இருக்குது, மறுபடியும் ஊருள்ள போது பசங்களோட சேர்ந்து ஊரு சுத்தோன்னு சுத்துது. என்னடா ஒரு வயசானவன் 10 ஆடு வச்சு ஓட்டுற மலை பார்க்க ஓட்டு போயிருக்கிறானே, வந்து ஒரு வேளை கஞ்சி கொடுக்க கொஞ்சம் கூடவே கிடையாது. என்ன கேக்குதா? காலம் மாறி போச்சு, சொல்ற பேச்சு கேக்குதா? அடங்கலை எங்க போச்சுன்னே தெரியல. டே பையா, டேய் என்ன போற? பருப்பா தலையெழுத்து சரி, நமக்குதான் குழந்தை இல்லையே, தம்பி புள்ளியா மானத்தை வாங்குற. ஏடா வயசான காலத்துல ஆடு ஓடுது, ஓட முடியல, மடக்க முடியல, கூடு கஞ்சி எடுத்து என்னடா பண்ணுது அவ்வளவு நேரம்? எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போற? சாப்பாடு இல்லாத முன்ன இருக்கிற தோல் பின்னால ஓட்டிக்குது. இவனுக்கு எப்ப ஏடா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். நீ அதுதான் சொல்ற. என்னை விட சின்ன பசங்கள கல்யாணம் பண்ணி அது 5 பேர் வச்சுக்கிது. ஊரு உள்ள போய் இதுதான் பாத்துக்கணும் மாதிரியா? நீங்க கல்யாணம் பண்ணி உப்பு கல்யாணம் பண்ண போறேன். கல்யாணம் பண்ணமா ஆடு 10 ஆடு இருக்குது, விக்கலான பார்த்தா வேலை போகல. அதுல பணத்தை சேர்த்துருக்கிறேன், பொண்ணு பார்க்க சொல்லிக்கிறேன். பொண்ணு பார்த்து விட்டு உனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ண. நான் உனக்கு கல்யாணம் பண்ணது யாரு பாப்பா செய்ய போறாங்க? அதுதான் சொல்ல. நீ அந்த முனிமா கேள்வி வச்சுக்கிறியாம, அந்த முனிமா கேள்வி நீ வச்சுக்கிறியாம. ஆட்சி சாணி 2 வண்டி ஓட்டு போச்சு. அந்த கேள்வி பணம் கொடுக்கலையே, போய் பணத்தை கொடுமா, பிள்ளைக்கு நல்லதை பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கறேன். அந்த கொடுக்கல, அதுதாண்ட அன்னாட அந்த வீட்டுக்கு போய் வேற ஒண்ணும் கிடையாது. என்ன பண்ணியா? கல்யாணம் பண்ணி வை. என்ன ஆச்சே வாயில போட்டுக்கோ போடுது. உப்பு வந்தா என்னடா முறை இது? மிச்சம் என்ன மிச்சம்? இல்லைன்னா பண்ண மாட்டாரு. நீ நானா 3ஆவதுல ஒன்னதான பட்டா? எனக்கு கல்யாணம் ஆகி என் பொண்ணு 6ஆவது படிக்குது. உனக்கு கல்யாணம் ஆகல? எங்க பருப்பா ஆடு வேலை போகலையா, வேலை பண்ணுன்னு கல்யாணம் பண்றேன்னு. அப்படியா? உங்க பெரியப்பா சத்தியமா உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டான். நான் பண்ணி வைக்கிற கல்யாணம் எப்படி மிச்சம்? இறந்த கல்யாணம் இல்ல, இறந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்க பெரியப்பா வந்து போய் சம்மதமான்னு கேட்டுவா. உனக்கு புத்திக்கிட்டே பாரு, அவன் பிரிண்ட் அவன் சொல்றான். அவன் சொல்றான் உனக்கு நான் எறும்பிட்ட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றான். செத்து போன பணத்தை கொளுத்துறா. செத்துட்ட கொளுத்துவாங்களா? அதான் எறும்பிட்ட போட்டு கொளுத்துருக்கு. பெரியப்பா ஓகே சொல்லிட்டாரா? சிவசிவான அவன் வேலையை பார்த்தான் வந்தான். தேவையில்லாத வந்து வெளியா அவனுக்கு கல்யாணம் ஆனா என்ன, பொண்ணு பேசா புள்ள பேசா, அங்கிருந்து இவனை காலையை விட்டுட்டு போறான். இவன் அவன் பேசிக்கிட்டு என்ன அடிக்கிறான்? எல்லாம் தேவைதானா? பருப்பா பெரியப்பா என்ன சொல்ற நீ? உனக்கு பொண்ணு பார்க்க சொல்லிட்டேன், ஏற்பாட போச்சு, பணம் ரெடியா இருக்குது. பார்த்து முக்கிய கல்யாணம். மலை பக்கமா ஒரு சத்தம் கேக்குது, ஏதோ பொம்பளை குரல் கேக்குது, அடற குரல் கேக்குது. அது என்ன பொம்பளை? குரலை கேட்கும் போதே பரிதாபமா இருக்குது, ஆபத்து போல இருக்குது. போய் என்ன ஏதுன்னு பார்த்து அது புல்நரி கத்திரிக்கம்னு கடை. புல்நரிக்கும் புல்நரி குஞ்சு விட்டு வச்சுக்கிட்டு அது கத்தி கடிக்குது. ஐயோ உனக்கு எப்படிதான் சொல்றது? அழற குரலை கேட்கும் போதே தெரியல.
அது என்ன கிட்ட போய் பார்த்தா தானே தெரியும். நாளைக்கு வம்பு நம்ம ஊத்து தேடி வரப்போது நம்மளுக்கு என்னத்துக்கு வம்பு? ஏய் உனக்கு புரியாதுடா, சின்ன பையனுக்கு புரியாது. காதல விழுந்துருது இல்லைன்னா பரவாயில்ல, யாரை அவரை போய் கிட்ட போய் பார்த்து நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம். இல்ல நம்ம வீட்டுக்கு ஆட்டோ ஓட்டிட்டு போவோமே. நம்ம நாளைக்கு போல் சிகிச்சை நம்ம வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? அது என்னவோ இஷ்டமா செய்ய. சரி போலாம், போ போ போ. கோயில் சிலையாக அமைந்தாயம்மா மலரோடி மலராக அழகாயம்மா. அதிகமா இருக்குது. என்னவோ என்ன கோவமோ டே நைனா யாரோ தெரியல அழுதுட்டு போறாங்கடா. சீக்கிரமா வாடா, நடக்க முடியலடா. ஒன்னும் நடக்க போலி. நீ எதுக்கு அந்த பொம்பளை தேர்ந்து பாருங்க. நம்ம தான் கெட்டுட்டு வந்துட்டோம். அதாவது ஒருத்தர் போய் காப்பாத்தா ஒரு புண்ணியம் கிடைக்கும். உனக்கு ஒரு நல்லதை பண்ணிக்கலாம் தான் போறேன். ஏன் குறுக்கோ இந்த மாதிரி குறுக்கு கேள்வி கேட்டு இருக்கிற? நாளைக்கு வம்பு கிம்பு வரும்போது தான் உனக்கு எனக்கு என்ன வந்து அந்த பொங்கலை தலை ஓத்து அது போகுது. நம்மளுக்கு என்ன இருக்கு சொல்ல? தலையெழுத்தோ கொஞ்சம் மாத்துறதுக்காக நம்மளால முடிஞ்ச உதவி செஞ்சு பாப்போமே. அது என்னவோ எனக்கு இப்போ சரி வா வா வா. வாழக்கூடாதம்மா. இதா இருக்கு இந்த மலை மீது ஏறி உயிரை மடித்துக் கொள்ள போகிறேன். நீ
என்ன கஷ்டமோ அது பாருங்க வயிறு ஏய், அந்த வயசானால இப்படி அடிச்சு கொல்றியே, உனக்கு யாரா கல்யாணம் பண்ணுவா நாளைக்கு? உனக்கு என்ன எங்க பருப்பா பண்ணுவது உனக்கு என்ன வந்துடா அச்சே சாவச்சிட்டா யாரா பண்ணுவா? வந்துடாடா பஞ்சாயத்துக்கு அதிகாரி நானாவது என் தம்பி புள்ளியாவது இவனுக்கெல்லாம் என்ன வந்து கேட்டு வாங்கிட்டு போறான். உள்ள விளையாடா. ஒரு இதுமா ஏய், வயிறு வீங்கா கர்ப்பமா இருக்கு. கருப்பு கோணியா ஏய் மாசமா இருக்குதுடா, மோசமாகுதா முழாச்சு இருக்குதுடா, நம்ம ஏழு தண்ணி அது போய் மூவி சொல்லு வயிற்றுல குழந்தை இருக்குது. அது குடிக்கு போட்டு சொல்லு முடக்கானா தாண்டா முடிக்க போறதுக்கு. ஏய் இல்லாதான் நான் பாரு ஆளை போடுறா எப்படி இருக்குது. நாளைக்கு பம்பு கும்பு வந்துருந்தா அது எனக்கு என்ன பண்றது? நீ பொம்பல்னா அழியுது அப்படியே